So நம்ம நீட் அண்ட் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெருசான ப்ராப்ளம் வந்து நம்ம பெடிகிரி அனாலிசிஸ் தான். So இன்னைக்கு வந்து I'm going to give you some tricks how you can analyze your pedigree analysis, because pedigree analysisல autosomal sex linked இந்த மாதிரி டிசீசஸ் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது டாமினண்டா இருக்கா, ரெசிசிவா இருக்கா, இது வந்து மேல்ஸ்ல வருமா, கேரியரா இருக்குமா, அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு. So I have a secret PDF to give all of you which will sort your entire pedigree analysis problem. With that, I will also explain you in the video how to exactly analyze it. So start பண்ணலாமா கண்ணா? So here you can see நம்ம pedigree analysis ஓட ஸ்டார்டிங் என்ன, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், பாக்ஸஸ் வந்து தெரியணும். pedigree analysis ஓட மீனிங் என்ன? pedigree analysisனா ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி, அப்பா அம்மா அதுக்கப்புறம் பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் நம்ம டிசீஸ்ல ரிலேட் பண்ணி தான் இந்த pedigree analysis. That is, one side you have a family tree to explain your relations and grandparents, common ancestors எல்லாமே. இன்னொரு சைட்ல pedigree analysisனா நமக்கு ட்ராக் பண்றதுக்கு எனி ஜெனடிக் டிசார்டர், செக்ஸ் லிங்க் டிசார்டர், ஆட்டோசோமல் டிசார்டர்ஸ் எல்லாமே ட்ராக் பண்றதுக்கு தான் நம்ம pedigree analysis. இப்போ இந்த pedigree analysisல certain signs are there which is very important for you. நார்மல் மேல் வந்து ஒரு பாக்ஸ்ல தான் இருக்கும், நார்மல் ஃபீமேல் வந்து ஒரு சர்க்கிள்ல தான் இருக்கும். அஃபெக்டட் மேல் எப்பவுமே ஸ்ட்ரைப்ஸ் இல்லைன்னா கலர்டா இருக்கும். அஃபெக்டட் ஃபீமேல் வந்து எப்பவுமே ஒரு சர்க்கிள் வித் அஃபெக்டட் கலரா இருக்கும். கேரியர் ஃபீமேல் ஒரு சர்க்கிள்ல டாட் இருக்கும், பட் நம்ம என்சிஆர்டில அதை மென்ஷன், it is not mentioned, but actually if you see certain places you will see this carrier also. Mating, okay, mating ஆ இருந்தா ஒரு boy and girl, that is if they get married, that is the single line. Offsprings ஆ இருந்தா இந்த line divided by your son and daughter. Double line வந்துச்சுன்னா that means when the mating is happening between relatives, மாமா பொண்ணு மாமா பையன் அந்த மாதிரி relatives ஆன crossing the two lines will be shown. Now gonna see here, இது வந்து ரூல் நம்பர் 1. எப்படி நம்ம டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்? லிசன் டு மீ கேர்ஃபுல்லி, மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் டு தி சேனல் and like the button, because I am trying to make sure that you do not miss out anything for your class 12 as well as for your NEET examination, and I am creating as much as videos possible. So when I listen to me carefully, எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் டாமினண்டா ரெசிசிவா? டாமினண்டா இருந்தா கண்ணா கண்டினியூஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும். தட் மீன்ஸ் they will never skip a generation. So இதுல பார்க்க முடியும், இந்த ஜெனரேஷன்ல ஒரு அஃபெக்டட் இருக்கு, இந்த ஜெனரேஷன்ல ஒரு அஃபெக்டட் இருக்கு, இந்த ஜெனரேஷன்ல ஒரு அஃபெக்டட் இருக்கு. ஸோ எல்லா ஜெனரேஷனுமே இந்த அஃபெக்டட் வந்து கேரி ஃபார்வர்டா இருக்கும். தட் மீன்ஸ் கண்டினியூஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும், டாமினன்ட் கேரக்டரான. ஸோ த ட்ரெய்ட் அப்பியர்ஸ் இன் எவ்ரி ஜெனரேஷன் வித்தவுட் எனி இன்டரப்ஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம டாமினண்டா இருக்கும். நம்ம டெக்ஸ்ட் புக்ல மெயின்லி ஆட்டோசோமல் ரெசிசிவ் தான் இருக்கு, பட் இன்கேஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா ரெசிசிவ் அண்ட் டாமினன்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அந்த பெடிகிரி அனாலிசிஸ்ல எல்லா ஜெனரேஷன்லுமே ஒரு அஃபெக்டடா இருந்தா அது வந்து டாமினண்டா இருக்கு, பிகாஸ் எவ்ரி ஜெனரேஷன் இட் இஸ் கெட்டிங் கேரி ஃபார்வர்ட். ரெசிசிவா இருந்தா என்ன? தே கேன் skip generation. என்னடானா unaffected parents can harbor and pass on the trait. See, இது வந்து unaffected parents இருக்கு, இதுமே unaffected இருக்கு, பட் child வந்து affected இருக்கு. எப்படி? இதுதான் recessive உட suddenly they will express itself, they can skip generation to generation. Okay, so the generation skip வந்து ரொம்ப காமனா இருக்கு. So நம்ம டெக்ஸ்ட் புக்ல மெயின்லி ஆட்டோசோமல் ரெசிசிவ் தான் இருக்கு. So இதுதான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னடா, ஆட்டோசோமலா இருக்கா செக்ஸ் லிங்க்டா இருக்கா, அது வந்து ஐடென்டிஃபை பண்ணணுமா? ஆட்டோசோமல்னா நம்ம குரோமோசோம்ல 22 குரோமோசோம்ஸ் வந்து ஆட்டோசோமலா இருக்கு, only one is a sex chromosome. கரெக்டா? எஸ் மேம், 23 குரோமோசோம்ஸ்ல 22 ஆட்டோசோமலா இருக்கா, one is a sex chromosome XY. ஓகே, so இந்த ஆட்டோசோமல் எப்படி டிடெக்ட் பண்ண முடியும்? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, தட் மீன்ஸ் affects male and female with roughly equal frequency. இதுல மேல் மட்டும்தான் அஃபெக்டடா இருக்கும், ஃபீமேல் மட்டும்தான் அஃபெக்டடா இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் ஆட்டோசோமல் வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எல்லாமே இருக்கு. ஸோ ஆட்டோசோமல்ல all of them will be affected. Autosomal, what will happen kana? All of them will have equal opportunity to get affected. Okay, but if it is sex linked, then it is going to be crisscross inheritance. That means what? The mutated X chromosome zigzags with the mother to the son, adhe madri father to the daughter. So mother வந்து carrier ஆ இருக்குனா son வந்து affected ஆ இருக்கலாம். இப்போ father, இந்த புள்ளையோட father வந்து affected ஆ இருக்குனா that can come to the daughter. Can you see? So mother to son, father to daughter, sex linked. Okay, sex linked it will come. It is not equal opportunity for all of them. 25 can be affected, 25 can be unaffected, 25 can be normal, 25 can be carrier. அந்த மாதிரி ஒரு percentageல இது போகலாம். Again I'm telling you kana, mother carrier ஆ இருந்தா son will be affected,
father வந்து that is father is affected na that can one of the daughters can be carrier இல்லனா 1% of daughters can be carrier. இதுதான் sex linked ஓட identification. Now look here, flow chart to analyze the entire thing. Does disease skip a generation? If the disease skips a generation, yes the answer இருந்தா அது வந்து it is recessive. Answer no, it does not skip a generation na அது வந்து dominant ஆ இருக்கும். Clear ஆ? First concept clear ஆ இருக்காடா? If the concept is clear, put 5 emojis in the comment section, smash the like button and let me know. Next one என்னன்னா, in the recessive, do unaffected parents have affected offsprings of both sexes? இப்போ அதோட ஆன்சர் எஸ் இருந்தா அது வந்து ஆட்டோசோமல் ரெசசிவ். இதுதான் நம்ம டெக்ஸ்ட் புக்ல மோஸ்ட் காமனா இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். என்ன இது? unaffected parentsக்கு affected ஆன offsprings like can they have? The answer is yes, then that means it is autosomal recessive. If the answer is no, that means it is sex linked recessive. Because why? There is a crisscross pattern, mother to son, father to daughter. Okay, so adinale unaffected parents இருந்தா affected offsprings in both the sexes முடியாத. இதுல கொஞ்சம் கூட sex related இருக்கும். So that is why it is sex linked recessive. இந்த பக்கம் என்ன பண்ணலாம்? Here, does an affected father pass it to all daughters and no sons? Answer no இருந்தா autosomal dominant. What is the meaning? Affected father இருக்கு, அந்த fatherக்கு daughters இருக்கு, sonsமே இருக்கு. But all daughters, pass it to all daughters and no sons. Only daughtersக்கு அந்த disease pass ஆயிடுச்சுன்னா and no sons na, if the answer is no, then it is autosomal dominant. If the answer is yes, then it is sex linked dominant. By father to daughter, father to daughter transfer பண்ண முடியுமா? ha ma'am. So அதனால all the daughters will get the disease, sons will not get a disease. So yes answer ஆயிருந்தா that is a sex linked dominant. Sex linked dominant. Perfect ada? See here, first myopic dystrophy நம்ம NCERT ல இருக்க myopic dystrophy. இதுல muscle weakness without interruption. So இதுல என்ன நடக்கும்? See here very clearly. இந்த கேஸ் பண்ண அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து கிளியரா பார்க்க முடியும். So இதுல ஃபாதர் இருக்கு, மதர் இருக்கு, மதர் அஃபெக்டடா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுமே என்ன நடக்குதா? மேல் வந்து அஃபெக்டடா இருக்கு, ஃபீமேலுமே அஃபெக்டடா இருக்கு, இந்த சன் வந்து அன்அஃபெக்டடா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. நோ ஸ்கிப்பிங் ஆஃப் ஜெனரேஷன்னா ரூல் நம்பர் 1 இது டாமினண்டா இருக்கு. வை மேம்? பிகாஸ் இங்க அஃபெக்டடா இருக்கு, இங்க அஃபெக்டடா இருக்கு, இங்க அஃபெக்டடா இருக்கு. எல்லா ஜெனரேஷன்லுமே ஒரு அஃபெக்ஷன், ஒரு என்னது அஃபெக்டட் ஆஃப்ஸ்ப்ரிங் ஹஸ் பீன் born. So the rule is that it is a dominant. Second one என்ன? zigzag method ஆ இருக்கு. See here, affects both the sexes. Correct ada? It is not like mother to only son வந்திருக்கா, இல்ல மேம் டாட்டருக்கும் வந்திருக்கு மேம். So that means what? It is not sex linked, it is autosomal. So affects both sexes directly, no crisscross pattern. Rule number 2 confirms autosomal ஆ இருக்கு. இந்த மாதிரி தான் ஐடென்டிஃபை பண்ண. So now what is this? This is autosomal dominant disease. Perfect. Aren't you happy? Aren't you feeling like, oh my god ma'am, ivlo vashamana concept ma'am, I never understood, now I am understanding. If you're feeling that, you know what to do in the comment section. Put red hearts. Okay, red hearts. Only if you motivate me, I will feel more motivated to do more different types of videos. If you don't respond, if you don't like the video, if you don't comment on the video, I'll be like, okay, ivlo students mattum da irukka, for them this much is enough. If you give me so much of motivation, I will be like, oh, in the students ku vandu idume kodukanum, that also I should do, this also I should do, and or energy varumda. So energy is directly proportional, depends on how much you give love for the video, that much I will be able to give you back. Okay, so idu enna autosomal dominant ah irukku. Next scenario enna irukku? sickle cell anemia. நம்ம NCERT ல இருக்கற sickle cell anemia. இதுல parents unaffected ஆ இருக்கு. Parents என்ன இருக்கு? Unaffected ஆ இருக்கு. So unaffected parents harbor the gene generational skip. Correct ஆ? Unaffected parents க்கு affected ஆன புள்ள இருக்கு. So இந்த generationல no affected, but இந்த generationல affected. So generation skip ஆயிருக்கா? ha ma'am, generational skip. So இது வந்து என்னடா? recessive ஆயிருக்கு. இப்போ கரெக்ட்டா பார்க்கணும், இதுல zigzag ஆ இருக்கா? That means மதர் கேரியரா இருந்தா புள்ளைக்கு மட்டும்தான் டிசீஸ் வரும். பட் இதுல பார்க்கும்போது டாட்டர் ஆல்சோ இஸ் அஃபெக்டட். சோ இது வந்து ஆட்டோசோமலா செக்ஸ் லிங்க்டா? மேம் இது பக்கா ஆட்டோசோமல் தான். போத் மேல் அண்ட் ஃபீமேல் சில்ட்ரன் ஆர் அஃபெக்டட். சோ திஸ் இஸ் ஆட்டோசோமல். இது வந்து என்ன? ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசீஸ். இதுதான் நம்ம NCERT ல 2 எக்ஸாம்பிள்ஸ். இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் கிளியரா இருக்கா? ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் ரெசசிவ். கிளியர்? ஓகே, கிளியரா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னடா? see here, sex linked ஆ இருந்தா, you can see
XA, XC இது வந்து கேரியரா இருக்கலாம். Here you can see இந்த ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அன்அஃபெக்டடா இருக்கா. ஓகே மேம். செகண்ட் ஜெனரேஷன்ல that means what? This is skipped generation. So this is confirmed recessive. இப்போ இதுல பார்க்கும்போது தெரியும் டாட்டருக்கு வந்து only see so mother is affected na only son is affected, female வந்து நார்மலா இருக்கா. That means what? This is sex linked because it's coming mother to son. So it is a sex linked recessive inheritance. Clear irka? Why? Because the X chromosome dictates the flow. Because the males only have X chromosome, a single inherited mutated allele from the mother results in the full expression of the disease. It will affect in the full expression of the disease. Clear? Clear? Yes. So அதுதான் the X chromosome dictates the flow. So இதுதான் sex linked recessive inheritance. Okay. So இதுல காணா you can see homozygous affected mother normal father இருக்கு. Homozygous affected mother இருக்குனால இப்போ இந்த one sex இப்போ let's say one boy is born na mother will give a X, father will give a Y. Correct? இப்போ அந்த X வந்து it will be affected. Clear? This X will be affected and Y will be normal. So here what is going to happen? You will notice that to make male children, father must contribute the Y, mother must contribute the X. Since the mother is affected, both the X's have the genes. Okay. இப்போ என்ன நடக்கும்? 100% of the male children from the homozygous affected mother will inevitably inherit the disease. 100% எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து அந்த டிசீஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் எக்ஸ் வந்து நம்ம அம்மா சைட்ல தான் வருது, Y வந்து அப்பா சைட்ல வருது. ஸோ அதனால எல்லா பிள்ளைகளும் அஃபெக்டடா இருக்கும். 100% அஃபெக்டட். ஓகே, திஸ் இஸ் த எக்ஸ் லிங்க்ட் வல்னரபிலிட்டி. ஓகே, எக்ஸ் லிங்க்ட் வல்னரபிலிட்டி. ஓகே, கிளியராடா? ஓகே, இனி ஒரு கோல்டன் ட்ரிக் வந்து சொல்லலாம் கண்ணா. see here, இதுல if two unaffected parents having affected child, then அந்த condition வந்து 100% recessive இருக்கும். That means what? Two unaffected parents are having an affected child na ஒரு generation skip ஆயிருக்கா. So it is recessive. So 100% recessive. இன்னொரு golden tip வந்து if two affected parents are having unaffected children, then that is 100% dominant. How ma'am? Because majority time la நம்ம parents வந்து heterozygous ஆ இருக்கிற chance இருக்கு. So capital A small a ஆ இருந்தா we will get capital A capital A capital A small a small a small a. So affected, so unaffected, sorry இது வந்து normal da. Okay, இது வந்து normal, affected, unaffected irukkalam. So this will be 100% dominant. Now look here, this flow chart will help you understand the entire pedigree analysis. Autosomal dominant irna skip generations no, equal affected offspring must have affected parents. Example myotic dystrophy. Autosomal recessive irna generation வந்து skip பண்ணலாம், equal ஆ இருக்கலாம். Unaffected parents can have affected offspring, sickle cell anemia. Sex linked dominant irna skip generations no, இது வந்து skewed. That means father to daughter, mother to son. So அந்த மாதிரி affected father passes 100% to daughters. And clinical example not there. Sex linked recessive disease na yes, இதுல வந்து generation skip ஆகலாம். இதுல வந்து males affected இருக்கலாம். Criss cross inheritance, mother to son வரலாம். Color blindness and hemophilia mentioned in your NCERT. So இதுதான் நம்ம pedigree analysis. Now for all of you who watched the video till here, I have a free secret PDF for all of you in the description box. இப்பவே அதை வந்து download பண்ண. It is very very important for all of you. Download the pedigree analysis secret PDF right now. Okay, it is in the description box. Download. And I am coming to Chennai and Madurai on 29th and 28th kana. See, I am coming on 28th to Madurai. Okay, location வந்து confirm பண்ணி சொல்றேடா. 29th க்கு வந்து coming to Chennai. Okay, Anna Nagar Center. So miss பண்ணாம please make sure you are coming, because in that meeting I'm also going to give you this NEET warrior book. இதுல 150 most repeated questions இருக்கு, one full length mock test இருக்கு, OMR sheet இருக்கு. So miss பண்ணாம join பண்ணடா. This PDF or this booklet is only for students who are coming to meet us in Chennai and Madurai. So see you all in the next video. Make sure to smash the like button and share this video with all your friends. And if you understood everything, put lot of red hearts in the comment section.